வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 26th கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம். 26th கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிடலாம். Show that the semi-vertical angle of a right circular cone of given surface area and maximum volume is sin inverse of 1/3. இதான் வந்து கொஷின் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ எடுத்துக்க போகிறது வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன். ஓகே, ஒரு கோனு, இந்த கோனோட ரேடியஸ், ஹைட்டு, எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட், இதெல்லாம் தெரியும். தீட்டா அப்படிங்கிறது அதோட செமி வெர்டிக்கல் ஆங்கிள், இது எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிவன் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று மேக்ஸிமம் வால்யூம். இந்த ரெண்டு கண்டிஷனையும் யூஸ் பண்ணி செமி வெர்டிக்கல் ஆங்கிள் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ண வேண்டிய கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம சில டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது கிவன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கக்கூடாது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் எடுக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோனுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், πr × l + r. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் πrl + πr² வரும். இதுலேருந்து நான் எல்லோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். இது ஏன் அப்படிங்கிறது அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஏன் நம்ம எல் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ இதுலேருந்து எல் மட்டும் வேணும். இந்த πr² லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோன்னா மைனஸில் வந்துடும் πrl. இதுலேருந்து எல் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எல் ஈக்குவல் டு s மைனஸ் πr² டிவைடட் பை πr. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இது கிவன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு அவங்க சொன்னதுலேருந்து நம்ம இப்படி ஒரு டேர்ம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வால்யூம் என்னென்னு எழுதிட்டு அது மேக்ஸிமம் அப்படிங்கிற கண்டிஷனை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா வந்து 1/3 πr² நமக்கு நமக்கு தெரியும். இப்போ இதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எல்லும் ஆரும் மட்டும்தான் இன்க்ளூட் ஆகுது. இதில் ஹெச்னு மூணாவது இன்னொரு இது வர செய்கிறது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த ஹெச்சை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல் அண்ட் ஆரில் மாற்ற போகிறேன். அதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஜஸ்ட் நம்ம வந்து தனியாக வரைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கோனில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம் படி என்னாகும், ஹைபாட்னஸ் ஸ்கொயர் அதாவது l² ஈக்குவல் டு h² + r² அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகே, இது ஹைபாட்னஸோட ஸ்கொயரு ஈக்குவல் டு இந்த சைடு வந்து என்னது h, இப்போ h², இந்த சைடு வந்து r, இப்போ r², h² + r². இதுலேருந்து நமக்கு வந்து h² மட்டும் தானே வேணும். இப்போ l² மைனஸ் r² ஈக்குவல் டு h². அப்போ h வேணும் அப்படின்னு சொன்னால் √l² மைனஸ் r² ஈக்குவல் டு h அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல h இருக்கா, இந்த ஹெச்சுக்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் l அண்ட் rல எழுதிக்கலாம். இப்போ 1/3 πr² √l² மைனஸ் r². இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதை வந்து ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக எழுத போகிறோம். ஒன்று ஃபங்க்ஷன் ஆஃப் ஆராக எழுதலாம், அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன் ஆஃப் எல்லான்னு எழுதணும். ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே இருக்குது, எல்லும் இருக்குது ஆரும் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு டேர்முக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனாக நமக்கு வந்து கிடச்சி போயிடும். அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே πr/3 இது அப்படியே சேர்த்து எழுதியாச்சு. √l², l²க்கு பதிலாக இந்த டேர்ம் s மைனஸ் πr² the whole square டிவைடட் பை π² r². ஓகே, இதை ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதியாச்சு. மைனஸ் ஒரு r² இந்த டேர்மில் இருக்கிறது ஏற்கனவே. திஸ் இஸ் ஈக்குவல் டு πr²/3 √ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். s மைனஸ் πr² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் π² r² வந்து r⁴ டிவைடட் பை π² r². ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் r ஆயிடுச்சா.
இதுவும் ஆறில் வந்துருச்சு. இது இங்கே வரைக்கும் எல் ஆறு ரெண்டுமே இருந்தது. ஆனால் அதை நம்ம இந்த டேர்மில் என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்டெப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரில் கொண்டு வந்தாச்சு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது மாதிரி கொண்டு வரதுக்காக தான் ஹெச்சை வந்து எல் அண்ட் ஆருக்கு மாத்திரம், திரும்ப எல்லையும் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு கிடச்சிருச்சு. எஸ்ஸை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா எஸ்ஸுங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, கிவன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிவன் அப்படின்னு கண்டிஷன் வந்தாலே அது வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ எஸ் வந்து இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் பை 3. இந்த பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா பை ஆர் அப்படின்னு வெளியில் வந்துடும். ஓகே, ரிமைனிங் வந்து இது உள்ளார உள்ளதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டால் போகிறோம். இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரா, இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. மைனஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 இருக்குது. ஸோ இப்போ இதில் பை கேன்சல் ஆகிடும், ஆருக்கும் ஒரு ஆருக்கும் கேன்சல் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் r/3 இருக்குது வெளியில். ஓகே, வெளியில் வந்து நமக்கு r/3 இருக்குது. உள்ளார மட்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எஸ் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணோன்னா பை ஸ்கொயர் ஆர் பவர் 4. ஓகே, மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர். இது நெக்ஸ்ட் வந்து மைனஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4. இதுவும் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4, இதுவும் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4. ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், r/3 ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இதுதான் வந்து எஃப் ஆஃப் ஆர் அப்படின்னு கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், மேக்ஸிமம் கண்டிஷன் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் போடணும். செகண்ட் டெரிவேட்டிவ் போடணும்னா இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரூட்டை ரிமூவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் வந்து ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு சைடும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்படி தான் நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே ஆர் ஸ்கொயர் கிடைக்கும், 3 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது எஃப் ஆஃப் ஆர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலும் என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் தான். ஸோ நான் இந்த இங்கே வந்து ஸ்கொயர் இருந்ததுனாக்கா நமக்கு இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் தான். இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து அகெயின் ஒரு ஜி ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை நான் எழுதிட்டேன். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு r square by 9 s square minus 2s by r square. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ஜி டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு ரூட்டும் இல்லை, இந்த பக்கமும் ஸ்கொயரும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ஜி டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஜி டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம், இது வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஆர் ஸ்கொயரை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஜி ஆஃப் ஆர் கேன் பி ரிட்டன் அஸ் 1/9 ஆர் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் பவர் 4. இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் 4. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ 1/9 வந்து கான்ஸ்டன்ட்டு, அப்போ வெளியிலே வச்சுக்கலாம். இங்கே எஸ் ஸ்கொயர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r இன்ட்டு எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டு. ஆர் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4r3. ஸோ இது அப்படியே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/9 இன்ட்டு 2r s ஸ்கொயர் minus 4 2s are 8 pi s r cube. இதுதான் வந்து நம்மளோட g dash of r. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் g dash of r ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது ஆரோட வேல்யூ நம்ம அதுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், g dash of r ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு r கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு.
அப்போ ஃபுல்லாக இந்த 1/9 வந்து ரைட் சைட் போச்சுனாக்க 0 × 9 0 ஆகிடும். ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் ஈக்குவல் டு 0வாக இருக்குமா? ஸோ இதையும் நம்ம வந்து ஈக்குவல் டு 8πs r³ அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன r மட்டும் தானே வேணும். அப்போ r எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த r இங்கே கொண்டு போயிடுவோம். 2s², இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 8π இருக்குது, s இருக்குது, r³ இருக்குது. இந்த r வந்து கீழே வந்துச்சுனாக்க டிவைடட் பை rன்னு வந்துடும். இப்போ இதில் வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து கேன்சல் ஆனால் 4 ஆகிடும். இங்கே கேன்சல் பண்ணோன்னா s² வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் வந்து s/4π = r² அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ r²ஓட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ r = √s/4π. இது நம்ம வந்து நெகட்டிவில் எடுக்க முடியாது, ஏன்னா r அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த கோன். அப்போ கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, பாசிட்டிவ் மட்டும்தான். ஏன்னா ரேடியஸ் வந்து ஆல்வேஸ் பி அ பாசிட்டிவ் நம்பர். அப்போ r = √s/4π இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை முடிச்சாச்சு. நம்ம மேக்ஸிமம் கண்டிஷன் தான் நம்ம வந்து வருதான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு g'(r) வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எகெயின் 1/9 கான்ஸ்டன்ட்டு, 2s² எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டு, r டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. இதே போல் இங்கே 8πs எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட்டு, r³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 3r² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது 1/9 2s² minus 8 3s are 24 πs r². இதுதான் வந்து g'(r). இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் g'(r). r வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √s/4π அப்படின்னு போட்டிருக்கோமா. ஸோ இதுக்கு நெகட்டிவில் வருதா பாசிட்டிவில் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ 1/9 2s² minus 24πs r². ஆரோட வேல்யூ வந்து √s/4π. அப்போ r² வந்து என்ன வரும், s²/4π. சாரி, r² வந்து s/4π. ஏன்னா இது ரூட் அப்படியே கேன்சல் ஆகிட்டு s/4π மட்டும் வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9 2s² minus, இப்போது π கேன்சல் ஆகிடுது, 4 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 ஆகிடும். அப்போது 6s², இங்கே s × s s² ஆகிடுது. 1/9 into minus 4s². ஓகே, ஸோ டோட்டலாக நமக்கு எப்படி வருது பாருங்கள், நெகட்டிவ் -4/9 s² அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுதான் வந்து g'(r). ஓகே, இப்போ g'(r) வந்து எப்படி வருது, <0 வருது. ஏன்னா கண்டிப்பாக இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால நமக்கு வந்து <0 தான், மைனஸ் இருக்கிறதுனால <0 தான். அப்போ g'' வந்து <0 இருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக g(r) இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுத முடியும். இதான் நம்மளோட கண்டிஷனுமே. ஸோ இப்போ g(r) இஸ் மேக்ஸிமம்னு சொல்லிட்டோம். g(r)ங்கிறது நம்ம என்னென்ன சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, g(r), f(r) the whole square தான் நம்ம வந்து g(r) அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணோம். f(r) the whole squareங்கிறது f(r)ஓட ஸ்கொயர் தான். f(r)ங்கிறது நம்ம என்னவா எடுத்துருந்தோம் பாருங்கள், வால்யூம் ஆஃப் த கோன். அதை தான் நம்ம வந்து f(r)ன்னு சூஸ் பண்ணோம். அப்போது f(r) அப்படின்னா சொன்னாலும் சரி, g(r)ன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக அது எல்லாமே வந்து வால்யூம் ஆஃப் த கோன் அதை தான் டினோட் பண்ணுது. இப்போ நமக்கு வந்து g(r) வந்து மேக்ஸிமம் அப்படின்னு வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக என்ன சொல்லிடலாம், வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது ஒரு பார்ட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம், வால்யூம் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். நம்ம ஃபைனலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, θ = sin inverse of 1/3. இந்த கண்டிஷன் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ரூஃப் பண்ண வேண்டிய கண்டிஷன். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், sin θ வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு sin θ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல L இருக்குது, இது ஹைட் ஆஃப் த கோன், இது ரேடியஸ் ஆஃப் த கோன், இதுதான் வந்து ஆங்கிள் θ. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து sin θ எழுதிக்கலாம்.
sin theta என்ன வரும் ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டனஸா ஆப்போசிட் வந்து என்னது ஆர் ஹைபாட்டனஸ் வந்து எல் ஆர் அண்டு எல்லில் வந்துருச்சு ஏற்கனவே நம்ம வந்து எல்லுக்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஸோ அதில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஆர் பை எல் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஆர் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எல்லோட வேல்யூ நம்ம இதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போது இந்த பை ஆர் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போனோன்னா பை இந்த பை ஆர் இருக்குது இங்கே ஒரு ஆர் இருக்குது அப்போ ஆர் ஸ்கொயர் ஆகிடும் எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஓகே இப்போ நம்ம என்ன கொண்டு வரணும் கேன்சல் பண்ணி இதில் ஏதாவது ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்து சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கொண்டு வரணும் இப்போ இது எல்லாமே ஆர் ஸ்கொயர் இதுவும் ஆர் ஸ்கொயரில் இருக்குது இந்த எஸ்ஸு மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ எஸ்ஸுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக வேலை முடிச்சிடலாம் எஸ்ஸோட வேல்யூ நம்ம எங்கேருந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா செகண்ட் ஈக்குவேஷன் ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா செகண்ட் ஈக்குவேஷனில் இப்போ இதுலேருந்து பாருங்கள் திஸ் இஸ் இம்ப்ளைஸ் இது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் பை 4π இதுலேருந்து எஸ் மட்டும் வேணும்னா எப்படி எழுதலாம் எஸ் ஈக்குவல் டு 4π ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஓகே ஸோ நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் எஸ் ஈக்குவல் டு 4π ஆர் ஸ்கொயர் ஸோ இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 4π ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஓகே இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் மேலே வந்து பை ஆர் ஸ்கொயர் இருக்குது இது 4π ஆர் ஸ்கொயர் இது மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3π ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடும் லெஃப்டில் வந்து நமக்கு சைன் தீட்டா இருக்குது இப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தாச்சு அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 இதுதான் நமக்கு கொண்டு வர வேண்டிய ரிசல்ட் அதாவது செமி வெர்டிக்கல் ஆங்கிள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூவ் ஓகே இதோட 26th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம 27th கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 27 the point on the curve x square equal to 2y which is nearest to the point 0,5 is எது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு 1 word கொஷின் தான் ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் போட்டு தான் நம்ம வந்து ஆன்சர் சொல்ல முடியும் அந்த சொல்யூஷன் வந்து எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இங்கே கொடுத்துருக்கிற கர்வ் வந்து x square equal to 2y நமக்கு ஏற்கனவே வந்து அந்த இது வந்து x square equal to yங்கிறது பேரபோலா ஸோ பேரபோலாவில் x square equal to y square equal to எல்லாத்துக்கும் எப்படி வந்து பேரபோலா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தனியாகவே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த பேரபோலாவை வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து இதோட ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பேரபோலா வரைஞ்சிக்கலாம் ஸோ x square equal to 4y அப்படிங்கிற x square equal to 2y அப்படிங்கிற பேரபோலா வந்து கண்டிப்பாக இந்த y ஆக்சஸ் மேலே இப்படி தானே இருக்கும் சிட்டிங் பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும் x ஆக்சஸ் மேலே இருக்கும் ஸோ இதான் அந்த பேரபோலா இந்த பேரபோலா என்னென்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் ஆன் த கர்வ் இந்த கர்வ் மேலே உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே x, y இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு தெரியாது அதனால் இதில் உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட்டை x, y அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறோம் நியரஸ்ட் டு த பாயிண்ட் 0,5ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ 0,5னா x ஆக்சஸில் 0 y ஆக்சஸில் 5 இப்போ மேபி இந்த இடத்துல இருக்கலாம் இது வந்து 0,5 அப்படிங்கிற பாயிண்ட்டு இது என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து நியரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த கொஷனில் என்ன இருக்குன்னா 0,5ங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு ஆனால் அந்த பாயிண்ட் எது மேலே இருக்கணும்னா இந்த கர்வ் மேலே இருக்கணும் ஓகே இந்த 0,5 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த கர்வ் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு என்ன அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு டேரெக்டாக அந்த பாயிண்ட் தெரியாததுனால அந்த பாயிண்ட்டை x, y அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸ் அண்டு ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அது இந்த பாயிண்ட்டுக்கு கிட்டக்க இருக்கிற பாயிண்ட் எது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஓகே இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற லைன் போட்டோம் இப்போ கண்டிப்பாக இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே இது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இங்கே நியரஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா நியரஸ்ட் அப்படிங்கிற போது மினிமம் அப்படிங்கிற அந்த கண்டிஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம்
ஸோ கொஷினில் சொல்லியிருக்கிறது வாட் இஸ் த நியரஸ்ட் பாயிண்ட்னு கேட்டிருந்தாங்க. நியரஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், நியரஸ்ட் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அப்போ நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லாமல் அதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே நமக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியும். ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. ஸோ இங்கே நமக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரியும். கர்வ் மேலே உள்ள 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாவே நம்மளால் டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் வந்து இதை நான் x1 y1 எடுத்துக்கிறேன். இதை வந்து x2 y2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரூட் ஆஃப் x2 என்னது எக்ஸு மைனஸ் x1 வந்து 0 the whole square ப்ளஸ் y2 வந்து y மைனஸ் y1 வந்து 5 the whole square. ஓகே, இப்போ இதை அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு கொஷின்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, 2y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒரு 2y சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 5 2s are 10y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் y ஸ்கொயர் ப்ளஸ் 25 10 மைனஸ் 10 இருக்குது, இங்கே 2y இருக்கா, அப்போ மைனஸ் 8y. இதுதான் வந்து டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு மினிமம் சொல்லியிருக்காங்களா, அப்போ டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே y அப்படிங்கிற டேர்மில் வரதுனால ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் y-ஆக சூஸ் பண்ணிக்கலாம். f ஆஃப் y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் y ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 8y. ஓகே, இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணனா இங்கே கண்டிப்பாக இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 8y அப்படின்னு கிடைக்கும். திரும்ப இது வந்து ஃபங்க்ஷன் ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை g ஆஃப் y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா y ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் 8y அப்படின்னு கிடச்சிருது. இது எதுக்காகனா நமக்கு மினிமம் கண்டிஷன் வருதான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு g டேஷ் ஆஃப் y கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y, 25 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், மைனஸ் 8y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8. இப்போ இதுலேருந்து நம்ம லெட் g dash of y equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2y minus 8 equal to 0. இப்போ 2y equal to 8, y equal to 8 by 2, that is y equal to 4. ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. y equal to 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எக்ஸு ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மினிமம் கண்டிஷன் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், g டபுள் டேஷ் ஆஃப் y. ஏற்கனவே எனக்கு வந்து g டேஷ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ தெரியும். ஸோ இதுலேருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா g டபுள் டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ g டபுள் டேஷ் ஆஃப் y ஈக்குவல் டு என்ன வரும், 2 ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க 1 மைனஸ் 8ங்கும் போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ g டபுள் டேஷ் ஆஃப் y வந்து என்னவா வருது பாருங்கள், கிரேட்டர் தென் 0வாக வருது. கிரேட்டர் தென் 0வாக வருதுன்னா கண்டிப்பாக g ஆஃப் y இஸ் என்னவாக தான் இருக்கணும், மினிமம். ஓகே, அப்போ மினிமம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக தான் இருக்குதுன்னா நியரஸ்ட் டிஸ்டன்ஸ், இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஓகேவாயிடுச்சு. அப்போது நம்ம பாயிண்ட் தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒய்யோட பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூவை. இப்போ இதை வச்சுக்கிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு கிவனே வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y. இதான் வந்து நமக்கு அந்த பேரபோலாவோட அந்த கர்வோட ஈக்குவேஷனை இதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். y வந்து ஏற்கனவே 2 × 4, 2 4s are 8 இல்லையா. இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 8ன்னு போடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடுவோம். பட் இங்கேயும் நம்ம மைனஸ் எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ ப்ளஸ்லேயே நம்ம வந்து வேல்யூ வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 8 எப்படி எழுதலாம், ரூட் 4 × 2ன்னு எழுதலாமா. இந்த 4ஐ வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா 2 ஆகிடும். இன்னொரு ரூட் இருக்கா, ரூட் 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 root 2 and y equal to 4. So the nearest point is என்ன வருது, x, y நம்ம choose பண்ணோம் 2
√2, 4. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். இது எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேவா? 2√2, 4. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இந்த 27th கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இது கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 28 and 29க்கான சொல்யூஷனோட ஆன்சரையும் பார்ப்போம். சரிங்களா? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.